Hey all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னோட ஸ்மால் அண்ட் காம்பேக்ட் கிச்சன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட கிச்சனில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்து பூஜை ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்போம். அடுத்து வந்து கிச்சன். லேடிஸ்க்கு மோஸ்ட்டாக பிடிச்ச இடம் எது வீட்டில் அப்படின்னு பார்த்தா கிச்சன் தான். எனக்கும் அதே மாதிரி தான். இந்த கிச்சனில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம கிச்சன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரோடு நல்லா சூப்பராகவே தெரியும். நல்லா வந்துட்டு வெளிச்சம் நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும். நம்ம வந்துட்டு மார்னிங்லலாம் லைட்டே போட தேவையில்லை. நல்ல சன்லைட்டே வந்து உள்ளே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஏர் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னாலே வந்துட்டு நம்மளோட என்விரான்மெண்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கிச்சனில் வந்து நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கும். இந்த வீடு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓகேன்னு சொன்ன ஒரே ஒரு ரீசன் இந்த கிச்சனுக்காக மட்டும்தான். கிச்சன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா சூப்பராக தெரியும் வெளியே. அதனால தான் கிச்சனுக்கு கீழே வந்துட்டு அது கிச்சனில் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கான லிக்விடு, அதுக்கப்புறம் ஸ்க்ரப் எல்லாமே வந்து அது கீழே வச்சு எடுத்தாச்சு. இந்த சைடில் ஃபுல்லாகவுமே சால்ட் வாட்டர் தான் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி உப்பு அதிகமாகவே படியும். சொல்லப்போனால் தண்ணி காய வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி காய வச்சோம்னாலே அடியில் வந்து சால்ட்டோட கண்டென்ட் நம்மளால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு உப்பு இருக்குதுல. அதனால் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே கொஞ்சம் உப்பு அங்கங்கே படிஞ்ச மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் சும்மா வந்துட்டு நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு எப்பயுமே கவுண்டர் டாப் வந்து ஓரளவுக்கு தான் கவுண்டர் டாப் வந்து எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் டீப் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தனியாக ஒரு அழகாக தெரியும். எப்பயுமே வந்துட்டு நம்ம கிச்சனை எவ்வளோ தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே திரும்ப திரும்ப க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கு கீழே இருக்க பெட்டியில் வந்து எக்ஸஸான ஜாமான் எல்லாமே எப்பயாவது தேவை அப்படின்னா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில் வச்சுருக்கேன். அது கீழே வந்து பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில் கழுவுற ப்ரஷ், அப்புறம் வந்துட்டு ஃபில்டர் எல்லாமே அங்கடியில் வச்சுட்டேன். அடுப்பு பக்கத்துலேயே வந்து கட்லரி ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டே ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டாண்ட் வந்து லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டிருந்தேன். நியூ ஸ்பைஸ் ரேக் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 335 சம்திங். அதுக்கப்புறம் வந்துட்டு கட்லரி ஸ்டாண்ட் வந்து எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. நான் வந்து ரெண்டுமே ஸ்டீலில் இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்றில் ஸ்பூனாகவும் இன்னொன்று ஃபுல்லாக லேடன்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். நான் வாங்கின ஸ்பைஸ் ரேக் இதுதான். நான் ஃபஸ்ட்டு வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இந்த டைம் வந்து சரி பாட்டில்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே மாற்றி வச்சிடலாம், இன்னும் குக் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மாற்றி வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்பைஸ் ரேக் வந்து இப்போ வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சும்மா எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் தூரம் போய் எடுக்கிற மாதிரி இல்லாமல் பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்குது. இதில் இருக்க சின்ன சின்ன பாட்டில்ஸ் எல்லாமே டிமார்ட்டில் வாங்கினது தான். ஜாடிகள் எல்லாமே வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் ஜாடி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாங்கிட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட் அந்த ஆயில் பாட்டில்ஸ் மட்டும் மீஷோவில் வாங்கினது. இது எல்லாமே எந்த இடத்துல மாற்றி வச்சாலுமே அழகாக இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் இந்த டைம் மாற்றி வச்சப்பவும் அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம கிச்சனை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக அடிக்கடி இந்த மாதிரி பொருளை மாற்றி வச்சுக்கிறதுனால கிச்சன் வந்து ஒரு நியூ லுக் கொடுக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்னுமே ஒரு நல்ல வைப் க்ரியேட் ஆகும் அங்கே போய் குக் பண்ணுறதுக்கு. எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கீழே வந்து அரிசி பாத்திரத்தை மட்டும் கீழே வச்சுட்டு மற்ற எல்லாமே ஓரளவுக்கு ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டேன். தண்ணி குடிக்கிறதே மறந்துடுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு வாட்டர் பாட்டில் செட் பண்ணி கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டேன். பார்க்கும்போதாவது அது அடிக்கடி தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது எல்லாமே சும்மா அழகாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி எடுத்துட்டு தான் இந்த இருக்க எல்லா ஜாடியுமே கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அழகாக இருந்துச்சு அப்படின்னா வாங்கிட்டு வந்திருப்பேன். அது கிச்சனில் எப்போ நம்ம வந்துட்டு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போவே இந்த கண்ணாடி பாத்திரம், இந்த ஜாடிகள் இது மேலே வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். அதனால் எங்கே போனாலுமே அதுலேருந்து ஒன்றாவது வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணுற மூலியம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படிங்கிற ஒரு திருப்தியிலே வச்சுருப்பேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எல்லாமே டிஸ்பிளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வெளியே எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதையுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே ஸ்டீலில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் எல்லாமே பாட்டிலில் மாற்றினேன். அதுக்கப்புறம் தான் பீங்கானில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இங்கே மேலே இருக்கிறது ஃபுல்லாகவுமே வந்துட்டு நான் இன்னொரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கேன், பிரியா மாதுஸ் குக்கரி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பொருள் வாங்கினேன். இந்த மாதிரி மண் ஜாமனங்கள் அந்த மாதிரி எல்லாமே வாங்கினேன். அதுலேருந்து எல்லாமே வந்துட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலேயுமே வந்துட்டு ஜாடி எல்லாமே ஒரு லைனில் ஃபுல்லாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லா ஜாடியும் மேலே கொடுத்துட்டேன். ஒரு லைன் ஃபுல்லாக ஜாடியாகவும் இன்னொரு லைன் ஃபுல்லாக கண்ணாடியாகவும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்றி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கண்ணாடி பாத்திரமெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, அது நம்ம ஏதாவது ஒரு ஹரிபரியிலையோ இல்லை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாகவும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு உடஞ்சிரும். உடஞ்ச பீஸ் எல்லாமே கரெக்டாக எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு நல்லா பிளாஸ்டிக் கவர் வெளியே வர முடியாதபடி யார் தொட்டாலும் கையை கிழிக்காத மாதிரி பேக் பண்ணி கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறது அது கொஞ்சம் பெரிய வேலை தான். கிச்சனுக்கு நல்லா டீசென்ட் லுக் கொடுக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரேக்கில் பிளேட் ஸ்டாண்டும் அதுக்கப்புறம் வந்து ஆனியன் ஸ்டாண்டும் அங்கேயே வச்சுட்டு பக்கத்துலேயே மிக்ஸி வச்சாச்சு. இது வந்து மந்த்லி ஆர்கனைசர் பாக்ஸஸ். இது ரெண்டையும் வந்து வேறு மாதிரி செட் பண்ணியிருந்தேன், இப்போ வேறு மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது மேலே வந்து அஞ்சரை பெட்டி எடுத்து வச்சுட்டேன்.
1 இயருக்கு முன்னாடியே அந்த சேனல் ஆரம்பிச்சிட்டேன், குக்கிங் சேனல். அதனால அதில் அழகாக காமிக்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு நிறைய ஜாமானை சேர்த்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு போதும், இதுக்கு மேலே எதுவுமே வாங்க வேணாம், இருக்கிறத வச்சே வந்துட்டு இனிமேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினதுனால ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது மேலே இருக்கிறது வந்து செராமிக் பேனு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டீல் பேன். இந்த பக்கம் ஃபுல்லாகவுமே ஸ்டீலில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து கிரைண்டரும் இங்கேயே செட் பண்ணிக்கிட்டேன். அது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருக்குது. அதில் வந்துட்டு அந்த நான் சொன்னேன் இல்லையா, குக்கிங் சேனலுக்கு தேவையான அந்த ஐட்டம்ஸு எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு கீழேயே வந்துட்டு அயன் தவா, அப்புறமேட்டு வந்துட்டு அந்த ஹேண்டில், உட்டன் ஹேண்டிலோடு இருக்கிற தாளிப்பு கரண்டி எல்லாமே வாங்கியிருந்தேன். அதை அதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஷெல்ஃபில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே ஓரளவுக்கு அடுக்கி வச்சுக்கிட்டேன். இப்படி பண்ணும்போது வந்துட்டு பின்னாடி இருக்கிற பாத்திரமும் தெரியும், முன்னாடி இருக்கிற பாத்திரமும் கரெக்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி நம்ம பாத்திரத்தை அரேஞ்ச் பண்ணாலுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கலைஞ்சிரும். அதனால் வந்துட்டு இதை எப்படி எடுத்தாலுமே நம்ம மாற்றி கலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். வீடியோ எடுக்கணுமே அப்படிங்கிறதுனால கரெக்டாக செட் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருக்கேன். வந்துட்டு இந்த டைம் வந்து இன்னும் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டோம்னா தான் அதுக்கு வேலை இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி பக்கெட், இட்லி பானை எல்லாமே வந்துட்டு இந்த ஷெல்ஃபில் வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். இப்போ எல்லாமே எனக்கு கரெக்டாக கவர் ஆகிடுச்சு. கரெக்டாக கவர் ஆகி வச்சதுக்கப்புறம் இப்போ பார்க்குறதுக்கு கிச்சன் முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்குமே கிச்சன் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இப்போ எல்லாமே ஒரு கரெக்டாக அந்த ஷெல்ஃபுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். எக்ஸஸ் பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து அட்டைப்படியில் போட்டு தனியாக வச்சுட்டேன். இப்போ இது மட்டுமே ஓரளவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அப்புறம் இதையே ரெகுலராக நம்ம மெயின்டைன் பண்ணணும். டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்கணும் அப்படின்னாலே வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன வேலைகள் அப்பப்போவே செஞ்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய வேலையாக மாறாமல் இருக்கும். நம்மளுக்கு வந்து டைமே நல்லா சேவ் ஆகும். டெய்லி பேசிஸில் இது எல்லா வேலையுமே செய்ய முடியுமானா கண்டிப்பாக வந்து முடியாது தான். ஆனால் வந்து 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் செஞ்சோம்னாலே வந்துட்டு கிச்சன் பார்க்க நல்லாவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.